வெங்காயத்துக்கு வந்த சோதனை. இந்த மண்ணுக்கு சொந்தமான வெங்காயத்தை சின்ன வெங்காயம் என ஆக்கியது ஒரு வந்தேரி வெங்காயம்தான். தற்பொழுது சின்ன வெங்காயம் என சொல்லப்படுவதுதான் சில பத்தாண்டுகளுக்கு முன்பு வரை இங்கே வெங்காயம் என அழைக்கப்பட்டது. அந்த நேரத்தில்தான் பெல்லாரியிலிருந்து பெரிய அளவில் ஒரு வெங்காயம் வந்து இங்கே கடை விரித்தது. தொடக்கத்தில் அது தன்னை பெல்லாரி வெங்காயம் என்றுதான் அழைத்து கொண்டது. பிறகு எல்லோரும் தன்னை பெரிய வெங்காயம் என்றுதான் அழைக்க வேண்டும் என ஆணையிட்டது. அதன் பிறகு வெங்காயம் என்றால் இங்கே நான் தான் என தனக்குத்தானே பிரகடனம் செய்து கொண்டது. இந்த மண்ணின் வெங்காயம் சின்ன வெங்காயமாகி போனது. இந்த வெங்காய வரலாறு போன்ற நிகழ்வு பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் நிகழ்ந்திருக்கிறது. அப்பொழுதும் ஒரு பெரிய வெங்காயம் இங்கே வந்து நம் தாத்தன்களையும் அப்பன்களையும் சாம்பார் வெங்காயங்களாக்கிவிட்டு தன் ராஜாங்கத்தை இங்கே கட்டமைத்தது. இங்கே இருந்த நம் சாம்பார் வெங்காயங்களுக்கு அதன் சூழ்ச்சி அப்பொழுது புரியவே இல்லை. காலப்போக்கில் உண்மை புரிந்த பொழுது ஐயோ எல்லாம் போச்சே என புலம்பத் தொடங்கின. அந்த புலம்பல்களை கண்டு பெரிய வெங்காய வியாபாரிகள் எள்ளி நகையாடினார்கள். அப்போதுதான் புரட்சி கொடி ஏந்தி வந்தான் ஒருவன். அந்த பெரிய வெங்காயத்தை தோலுரித்து கதற அடிக்கத் தொடங்கினான். அதை கண்டு மிரண்டு போன பெரிய வெங்காய வியாபாரிகளோ வியாபாரம் படுத்து விடுமோ என கண்ணீர் சிந்த தொடங்கிவிட்டார்கள்.